புதிய ஒரு வருடம் ஆரம்பிச்சு 2வது நாள்ல இருந்து கொண்டிருக்கிறோம். 2வது நாள் முடியவும் போகுது. முடிய போற இந்த 2 நாட்களுக்குள்ளேயே சம்பவங்கள் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. இலங்கையிலயும் சரி, உலகத்திலயும் சரி, விபத்துக்கள்ல இருந்து அதே மாதிரி பொருளாதாரம் வரைக்குமான நிறைய சம்பவங்கள் நேற்றைய நாள் முதல் நாள்லயும் நடந்திருந்தது. இன்றைய நாள்லயும் இலங்கைக்குள்ளேயும் நடந்திருக்குது. முக்கியமான சில விலை மாற்றங்கள், இந்த புதிய ஆண்டுக்கான விலை மாற்றங்கள் இப்ப நிகழ ஆரம்பிச்சிருக்குது. முக்கியமா மின்சார கட்டணங்கள் தொடர்பா. மின்சார கட்டணங்கள்ல முதல் 3 மாதத்துக்கான திருத்த பட்டியல் இப்போ முன்மொழியப்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான இடங்கள்ல விலை மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்னன்னு சொன்னா பாடசாலைகள் இப்ப இலங்கைக்குள்ள ஏற்பட்ட இந்த அசாதாரணமான சூழ்நிலைக்கு பிறகு பரீட்சை எப்ப நடக்கும், பாடசாலைகள் எப்ப ஆரம்பிக்கப்படும், அதையும் தாண்டி இந்த புதிய 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தம் என்று சொல்லி இந்த பாடசாலை நேரங்களை நீட்டிக்கிறது, அதே மாதிரி கல்வி நேரங்களை நீடிக்கிறேன்னு சொல்லி நிறைய திருத்தங்கள் எல்லாமே மேற்கொள்ளப்பட்டது தானே. அந்த திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்றது தொடர்பான ஒரு முக்கியமான அறிக்கையை இலங்கையினுடைய கல்வி அமைச்சு இப்ப வெளியிட்டிருக்கிறார்கள். பாடசாலைகள் தொடர்பான முக்கியமான ஒரு தரவு வெளியிடப்பட்டிருக்குது. அதே மாதிரி உலகளவில் நடந்த நேற்றைய நாளில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம். சுவிட்சர்லாந்துல ஒரு பார்ல ஏற்பட்ட தீ விபத்துல 40 பேர் உயிரிழந்து போயிருந்தார்கள். அது தொடர்பான முக்கியமான விடயங்களும் வெளியாக இருக்குது. அதையும் பார்க்க போறோம். அதோடு சேர்த்து 154 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட ஒரு சர்ச் நேற்றைய நாளில் கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நல்ல ஃபயரா ஒரு நெருப்பாக தான் ஆரம்பிச்சுன்னு சொல்ற மாதிரி சுவிட்சர்லாண்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. அதே மாதிரி நெதர்லாண்ட்லையும் ஒரு சர்ச் 154 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட ஒரு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரக்கூடிய ஒரு சர்ச் இப்போ எரிஞ்சு நாசமாக இருக்குது. இதோட சேர்த்து இன்னும் ஒரு சில முக்கியமான இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் முழுமையாக விரிவாக நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ என்ன விஷயம் மட்டும் உண்டா முதல்ல இருந்தே தெளிவாக பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சி என்னுடைய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்டு ஆப்ஷன் சொல்லுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுக்கணும்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிக்கணும்னு சொன்னால் என்னோட ப்ரொஃபைல் வரும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி இதை எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட்டையும் இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், நான் நேற்று அப்லோட் பண்ண வீடியோ இருக்குது தானே, மேனிஃபெஸ்டிங் சம்பந்தமாக ஒரு முக்கியமான வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொன்னால் மேனிஃபெஸ்டிங்கை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் பெரிய லெவலில் யாருமே பார்த்து எல்லாருமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அடுத்த வருஷம் இதே வீடியோக்களை நான் கமெண்ட் பண்ண விடுவரை சொல்லியிருந்தீங்க. ஸோ புதுசாக இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிறார்கள், நேற்றைய வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்து கொண்டுக்கிறார்கள், அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு விடயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறேன், ஒரு பாசிட்டிவான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறேன். லைஃப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால், அதை பின்பற்றினீங்கன்னு சொன்னால் நீங்களும் நல்லா வரலாம். எப்போ பார்த்தாலும் இந்த செய்திகளையும் ஏதாவது சீரியஸான விஷயங்களையும் பார்த்து உங்களுக்குள்ளேயே ப்ரெஷர் ஏற்றி கொண்டிருக்கிறத விட இப்படியான பாசிட்டிவான கண்டென்ட்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் நல்லது. ஷேர் பண்ணுற எனக்கும் இன்னும் அதிகமான விஷயங்களை இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ பார்க்கலன்னு சொன்னால் இப்போவே அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பிறகு போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கையை தாண்டி வெளிநாட்டில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள். நேற்றைய நாள் புது வருடம் ஆரம்பிக்கும் போதே நடந்த அந்த 2 சம்பவங்களையும் பார்த்துட்டு அடுத்ததா இலங்கைக்குள் நடந்திருக்கக்கூடிய இந்த விடயங்களை பற்றி பார்க்கலாம். என்ன சம்பவம்னு சொன்னால், சுவிட்சர்லாண்டில், சவுதர்ன் சுவிட்சர்லாண்டில் ஸ்கை ரெசார்ட்னு சொல்லப்படுற ஒரு பார்ல இந்த நியூ இயருக்கு முதல் நாள் டிசம்பர் 31ஆம் தேதி எல்லா நாடுகள்லையுமே நியூ இயரை வரவேற்கிறதுக்காக பயங்கரமான கொண்டாட்டங்கள், பெரிய அளவிலான செலிப்ரேஷன்ஸ் எல்லா இடங்களிலுமே நடந்து கொண்டிருந்ததானே. அதே மாதிரி தான் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு இந்த ஸ்கை ரெசார்ட்னு சொல்லப்படுற பார்லையும் பயங்கரமான கொண்டாட்டங்கள், டான்ஸ், பார்ட்டி, பியர்னு சொல்லி பயங்கரமான கொண்டாட்டங்கள் அந்த பார்ல நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்த மாதிரியே சரியா 12 மணிக்கு ஜனவரி 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டை வரவேற்கிறதுக்காக கவுண்ட் டவுன் பண்ணி சரியா நைட் 12 மணிக்கு பட்டாசு எல்லாமே வெடிச்சு பயங்கரமா நியூ இயரையும் வரவேற்றுறார்கள். அது முடிச்சு ஒரு 30 நிமிஷத்துல இல்லாட்டி ஒரு 1.5 மணி நேரத்துல உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:30க்கு நடந்ததா இந்த சம்பவம் சொல்லப்படுது. சரியா 1.5 மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு தீ விபத்து அந்த இடத்துல ஏற்படுது, அந்த பாருக்குள்ள ஏற்படுது. அதுக்குள்ள இருந்த 40 பேர் அந்த தீ விபத்துல கருகி உயிரிழந்து போறார்கள். 115 பேருக்கு மேல காயமடைஞ்சிருக்கிறார்கள். அதுக்குள்ளேயும் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறதா இப்போ போலீசாரால
தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்குள்ள மாட்டுப்பட்டு இறந்தவர்கள் அதே மாதிரி காயப்பட்டவர்கள் வந்து தனியே சுவிட்சர்லாண்டை சேர்ந்தவர்கள் மட்டும் கிடையாது. பிரான்ஸ், இத்தாலி, அதே மாதிரி ஜெர்மன், இந்த 3 நாடுகளை சேர்ந்தவர்களும் அதுக்குள்ள உள்ளடங்குறதாகவும், ஏனென்றால் அது ஒரு சுற்றுலாத்தலம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. ஸோ அதிகமான சுற்றுலா பயணிகளும் அதுக்குள்ள இருந்ததா சொல்லப்படுது. 40 பேர் உயிரிழந்ததோட இவ்வளவு பேரும் காயமடைஞ்சதா, 15-16 வயசுடையவர்கள் எல்லாருமே அதுக்குள்ள இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்குது. இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னு சொன்னா, அதுல உயிரிழந்து போனவர்களையும் காயப்பட்டவர்களையும் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறதாகவும் மருத்துவமனை பகுதியிலிருந்து சில தரவுகள் இப்போ வெளியாக ஆரம்பிச்சிருக்குது, சில தகவல்கள் வெளியாக இருக்குது. சின்ன சின்ன பிள்ளைகள் உட்பட சில பேர் தான் அதுக்குள்ள காயப்பட்டு உயிரிழந்தவர்களுக்குள்ளேயும் இருக்கிறதா ஒரு விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே 40 பேரோட உயிரை காவு வாங்கி கொண்டு ஆரம்பிச்ச மாதிரி தான் இந்த சம்பவம் இப்போ நடந்து முடிஞ்சிருக்குது. இன்னும் என்னென்ன அதிர்ச்சிகளை எல்லாம் இந்த வருஷம் வச்சிருக்கின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து முதலாவது நடந்திருக்கக்கூடிய சம்பவம். 2வது சம்பவம் என்னன்னு சொன்னா, நெதர்லாண்டில் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம் சர்ச், அதாவது இன்றைக்கு இருந்து 184 வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்டது. 1872ஆம் ஆண்டுல கட்டப்பட்ட ஒரு கத்தோலிக்க சர்ச் தான் இந்த ஆம்ஸ்டர்டாம். இந்த சர்ச் வந்து இதுவும் வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய, நிறைய பேரை கவரக்கூடிய ஒரு இடமா இருந்தது, ஒரு சர்ச்சா இருந்தது. நெதர்லாண்டில் ஆம்ஸ்டர்டாம்ன்றது ஒரு இடம், அந்த இடத்துல இருந்த சர்ச் தான் இந்த ஆம்ஸ்டர்டாம் சர்ச். ஸோ இந்த சர்ச்சும் வந்து நேற்றுக்கு முதல் நாள் இரவுல நியூ இயர் கொண்டாட்டங்களின் போது இந்த சர்ச்சிலையும் வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்குது. இந்த சம்பவம் நெதர்லாந்து போலீசாரால் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், நாங்கள் இதை கணிக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. எப்போவுமே உலகத்தில் நாடுகளில் இந்த பண்டிகைகள் வரும்போது பட்டாசு கொளுத்தி பெரிய அளவில் மக்கள் செலிப்ரேட் பண்ணும்போது அதிகமான விபத்துகள் நடக்கிறது வளமை தான். கடந்த வருடங்களையும் நடந்திருக்குது, இந்த வருடங்களையும் இப்படி நடந்திருக்குது. சில நாடுகளில் வெளியில் தெரியாத அளவுக்கு, உயிரிழப்புகள் ஏற்படாத அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்குது. அப்போ போலீஸார் வந்து அந்தந்த நாடுகளில் ஏற்கனவே அதுக்கு தயாராக இருக்கணும். ஆனால் நெதர்லாந்து போலீஸார் என்ன சொல்லியிருக்கிறார்கள்னு சொன்னால், நாங்கள் இதை கணிக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 50 மீட்டருக்கு மேலே அந்த சர்ச்சினுடைய ஒரு பகுதி எரிஞ்சு நாசமாக இருக்கிறதா இப்போ செய்திகள் வெளியாக இருக்குது. அதுவும் 154 வருடங்களுக்கு முதல் ஒரு கிட்டத்தட்ட பழமையான ஒரு சர்ச் தான் இப்போ எரிஞ்சிருக்குது. ஸோ இது ரெண்டுமே வெளிநாட்டில் இலங்கையை தாண்டி நடந்த முக்கியமான சம்பவங்களா உலக அளவில் இப்போ பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். அதே மாதிரி இலங்கைக்குள்ள எங்கட நாட்டுக்குள்ளேயும் நேற்றைய நாளில் 2 சம்பவங்கள் நடந்திருந்தது. ஒன்று என்னன்னு சொன்னால், அம்பலாந்தோட்ட பகுதியில் வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மேலே ஒரு வாகனம் ஏறினதுல, அதாவது மோதினதுல அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து அந்த இடத்துல உயிரிழந்து போயிருந்தார். பாவம், 2 பிள்ளைகளினுடைய தந்தை என்று சொல்லப்பட்ட ஒரு நபர். நேற்றைய நாளே அந்த விடயத்தை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வருஷம் ஆரம்பிக்கும் போதே நெகட்டிவான ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கிறதான்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த மேனிஃபெஸ்டிங் பண்ணி கழிச்சிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு சம்பவமாகவும், அதே மாதிரி ஒரு கார், அதே பகுதியில் ஒரு கார் வந்து தென்னை மரத்தோட மோதி அப்படியே சரிச்சு காரை கொண்டு போய் பார்க் பண்ணி விட்ட மாதிரி ஒரு கார் வந்து விபத்துக்குள்ளாக இருந்தது. அந்த கார் விபத்துக்குள்ளான காரணம் என்னவா சொல்லப்பட்டான்னு சொன்னால், ரோட்டில் போய் கொண்டு வந்த ஒரு பாதசாரிக்கு மேலே மோதாமல் அதை தவிர்க்கிறதுக்காக அந்த டிரைவர் எடுத்த முயற்சியில் தான் அந்த கார் அந்த தென்னை மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாக இருந்தது. டிரைவருக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் காயங்களோட உயிர் தப்பினதா செய்திகள் வெளியாக இருந்தது. ஸோ இவ்வளவும் வந்து நேற்றைய நாளில் ஆரம்பத்திலேயே நடந்த முக்கியமான சம்பவங்கள். இப்போ இன்றைய நாளில் இலங்கைக்குள்ள நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்னு சொன்னால், முதலாவது மின்சார கட்டணம் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி இப்போ வெளியாக இருக்குது. என்னென்னு சொன்னால், முதல் காலாண்டுக்கான முதல் 3 மாதங்களுக்கான மின்சார திருத்த கட்டணம் தொடர்பான ஒரு முன்மொழிவை இலங்கையினுடைய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு இலங்கை மின்சார சபை அனுப்பியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நேற்றைய நாளிலேயே ஒரு ஊடக சந்திப்பிலையும் இது தொடர்பான கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களினுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட 11.57% மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படணும் சொல்லி, மின்சார திருத்தம் சொன்னால் கட்டணம் அதிகரிக்கப்படணும் சொல்லி ஒரு திருத்தத்துக்கான முன்மொழிவு இப்போ பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இது தொடர்பான ஏனைய செய்திகள் எதுவுமே, இந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் இது தொடர்பான வெளியிடப்பட்ட தகவல்கள் எதுவுமே இப்போ வரைக்கும் வெளியாகல. ஆனால் 11.57% அதிகரிக்கணும்ன்ற மாதிரி மட்டும் ஒரு விடயம் இப்போ சொல்லப்பட்டிருக்குது. அடுத்த இன்னொரு முக்கியமான விலை திருத்தம் என்னன்னு சொன்னால், இலங்கைக்குள்ள இருக்கக்கூடிய கேஸ், சமையல் எரிவாயு, இந்த சமையல் எரிவாயு வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஒரு தட்டுப்பாடான நிலைமையில போகிற மாதிரியான விடயங்களை வந்து சந்தைகளில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வழிகளில் நீங்கள் கடைகளுக்கு போகும்போது சில இடங்களில் கேஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருந்தது. ஆனால் உறுதிப்படுத்தப்பட்டது தட்டுப்பாடுன்னு சொல்லி எங்கேயுமே தகவல் வெளியாகலை. இதுக்குள்ள இந்த கேஸில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விலை திருத்தம் எந்த கேஸில் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால்,
லாஃப் எரிவாயு இருக்குது தானே, மஞ்சள் சிலிண்டர் இருக்குது தானே, அந்த லாஃப் கேஸில் வந்து விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஆனால் லிட்ரோவில் வந்து எந்த ஒரு விலை திருத்தமுமே இல்லை என்று சொல்லி இப்போ வரைக்கும், இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணி கொண்டிருக்கிற ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் விலை திருத்தங்கள் எதுவுமே வெளியிடப்படலை. நீல எரிவாயுவில் விலை திருத்தம் இல்லை, ஆனால் மஞ்சள் எரிவாயுவில் விலை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதையும் தெரிஞ்சு கொள்ளுங்க. போன வருஷம் இலங்கைக்குள்ள ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலைகளால் நாட்டுக்குள்ள மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சனத்தொகையில் 35% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்குதா அரசாங்கத்தால் தரவுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையிலையும் இப்போ இந்த விலை அதிகரிப்புகள் தேவையான்ற ஒரு கேள்வியும் இங்க முக்கியமான கேள்வியா முன்வைக்கப்படுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ தொடர்ச்சியான அது பற்றின அப்டேட்ஸ் வரும்போது நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்த முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான ஒரு முக்கியமான முன்னறிவித்தல். அதாவது 2025ஆம் ஆண்டுலேயே 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரங்களில் நாங்கள் அதிகரிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2:30 வரைக்கும், வளமையாக வந்து காலையில் 7:30 மணிலேருந்து 1:30 வரைக்கும், 1:30 மணி வரைக்கும் தான் பாடசாலைகள் நடக்கிறது. ஆனால் 2026ஆம் ஆண்டில் 2:30 வரைக்கும், 2 மணி 2:30 வரைக்கும் நாங்கள் பாடசாலைகளை வைக்க போகிறோம். ஒவ்வொரு பாடங்களினுடைய நேரங்களையும் வந்து அதிகரிக்க போகிறோம், பாடத்திட்டங்களை குறைக்க போகிறோம்னு சொல்லி நிறைய கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வர போகிறோம்னு சொல்லி நிறைய பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டு இருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பெரிய ஒரு சர்ச்சையாக கூட மாறி போய்கொண்டு இருந்தது. இப்போ கூட தரம் 6 ஆங்கில பாட புத்தகத்தில் ஒரு வெப்சைட்டினுடைய பேர், ஒரு கே வெப்சைட்டினுடைய பேர் வந்து அது பேர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குதா பெரிய பிரச்சனையோடு போய் கொண்டு இருக்குது. அதெல்லாம் உண்மையிலேயே தேவையில்லாத விஷயங்கள். அது தொடர்பான முக்கியமான அதிகாரி ஒருத்தர் வந்து இப்போ தன் பதவியை வந்து இடைக்காலத்தில் ராஜினாமா செஞ்சிருக்கார். அந்த குறிப்பிட்ட இந்த கேஸ் நடந்து முடியும் வரைக்கும் சிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்குது. அது முடியும் வரைக்கும் தன்னுடைய பதவியை வந்து விட்டு விலகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் போன வருஷம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் பாடசாலை நேரங்களை வந்து நாங்கள் அதிகரிக்க போகிறோம்ன்ற ஒரு முக்கியமான விடயம். அது தொடர்பாக இப்போ கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை என்னன்னு சொன்னால், இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமா, அந்த பாதிப்பின் காரணமா 2026ஆம் ஆண்டுல இந்த வருஷம் மேற்கொள்ளப்பட இருந்த பாடசாலை நேரங்களை நீடிக்கிறது தொடர்பான செயல்பாடுகள் எதுவுமே நடைபெறாது. போன வருஷம் இருந்த மாதிரியே வளமையா காலையில 7:30 மணிலிருந்து 1:30 மணி வரைக்கும் தான் பாடசாலைகள் நடக்கும். அதே மாதிரி கல்வி நடவடிக்கைகளும் பாடத்திட்டங்களினுடைய நேரங்களும் வந்து அதே மாதிரி தான் நடக்க போகுது. மற்றபடி எந்த ஒரு மாற்றமுமே இந்த வருஷம் மேற்கொள்ளப்படாது என்ற மாதிரி ஒரு செய்தி வந்து கல்வி அமைச்சால இப்ப வெளிப்படுத்தப்படுகிறது. ஓகே, கடைசி 2 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. அதுக்குள்ள ஒன்று என்னன்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் நீண்ட நாளா என்னிட்ட கேட்டுக்கொண்டு ஒரு விஷயம், கமெண்ட்ஸ்ல நீங்க கேட்ட விஷயம், நீங்க நானு சொல்லி எல்லாருமே ஆசைப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இலங்கைக்குள்ள கைப்பற்றப்படுற போதைப் பொருட்கள் எங்க தான் போகுது, எதுக்காக அதை அழிக்கலன்னு சொல்லி நீங்க நிறைய பேர் கேட்டுக்கொண்டு வந்தீங்க தானே. அதுல ஒரு முக்கியமான கட்டமா இன்றைய நாள் ஒரு செய்தி வழியாக இருக்குது. இன்றைக்கு மாலை நேரம் நடக்க போற ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, புத்தளம் பகுதியில் புத்தளம் போலீசாரால 170 கிலோகிராம் ஹெரோயின் இன்றைய நாளில் எரித்து அழிக்கப்பட போகுது. நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைய 170 கிலோகிராம் ஹெரோயின் வந்து எஸ்டிஎஃப்னுடைய பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு கொண்டு போய் எரித்து அழிக்கப்பட போறதா ஒரு செய்தி இப்போ வெளியாகிறது. உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயமா இதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு விஷயம். அடுத்த கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா, பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் துபாயில இருந்து வந்த ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காகன்னு சொன்னா, இலீகலா சட்டவிரோதமா தொலைபேசிகள், அதே மாதிரி கோல்டு, தங்கம், கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட், சில கம்ப்யூட்டர் தொடர்பான சாதனங்களை சட்டவிரோதமாக கொண்டு வந்ததாக சொல்லித்தான் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். துபாயில் வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலைகள் வந்து அங்கே குறைவாக இருக்கும் தானே, தங்கம் எல்லாமே குறைஞ்ச விலையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து சட்டவிரோதமாக டேக்ஸ் பே பண்ணாமல், வரி செலுத்தாமல் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக சொல்லித்தான் குற்றம் சாட்டப்பட்டு அவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிகமான ஃபோன் கொண்டு வந்ததா செய்திகளாக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இவ்வளவு விடயங்களையும் தான் இந்த வீடியோவில் நாங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள வச்சிருந்தோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்ல சொல்லிடலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸ் வரும்போது ஒவ்வொரு அப்டேட்ஸையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.